இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மகளிர் அமைப்பு சார்பில் பொது சிவில் சட்ட எதிர்ப்பு மாநாடு மதுரையில் நடைபெற்றது. மாநாட்டில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன், காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய காதர் மொய்தீன், நாட்டில் உள்ள 18 கோடி இஸ்லாமியர்களும் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடன் சகோதர சகோதரிகளாக ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய கனிமொழி, பெண்கள் மசோதாவை பாஜக அரசு நிறைவேற்றாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு பொது சிவில் சட்டம் வழி ஆகாது என்று உங்களுடைய தலைவர்களே சொல்கிறார்கள். உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒன்று, பயன் எதையும் தர முடியாது என்று தெரிந்த ஒன்றை எதற்காக இங்கே இருக்கக்கூடியவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சி பொறுப்புகளிலே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பதவிகளிலே 33% கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த பெண்கள் மசோதா, விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் ராஜ்யசபாவிலே நிறைவேற்றப்பட்டது. இன்னும் லோக்சபாவிலே நிறைவேற்றப்படவில்லை. பெரும்பான்மை ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பாஜக அதை ஏன் செய்யவில்லை?